கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள் வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே. இந்த உலகத்திலே நம்ப முடியாத, யாரையும் நம்ப முடியாத ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின் அங்கூரமாகிய இயேசு எங்களோடு இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஆமேன் நம்புகிறவர்களை வெட்கப்படுத்தாதவராய் வழி நடத்துகிற உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கரங்களில் எங்களை தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்கள் செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நாளிலே நம்ம ஆண்டுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். இப்பொழுது அந்த வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள். அவர் எளியவனுடைய ஆத்துமாவை, அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார், பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார். என்னை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள். ஏன் நம்ம கர்த்தரை பாடி அவரை துதிக்க வேண்டுமா? அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பொல்லாதவர்களுடைய செயல்கள் இந்த பூமியிலே நாளுக்கு நாள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. நீதி செய்கிறவர்கள், உண்மையாய் வாழ்கிறவர்கள், உத்தமமாய் வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஜனங்களுக்கு விரோதமாக பொல்லாத மனிதர்கள் நிறைய தீங்கான, தீமையான காரியங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறதை நாம் அறிய முடிகிறது. நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் என்பது பொல்லாங்கனால் நிரம்பி இருக்கிறதை நம்ம அறிவோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, இவர் ஒரு புலம்பலின் தீர்க்கதரிசி என்று இவரை சொல்லுவார்கள். இந்த புலம்பலின் தீர்க்கதரிசியாகிய எரேமியா தன்னுடைய ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக அதிகமாக ஜெபித்தவரும்
தன்னுடைய தேசம் பாழாய் போகாதபடிக்கு தேவனுடைய ஜனத்திற்கு தேவனுடைய ஆலோசனைகளை மிகுந்த தைரியமாக அவர்களுடைய குறைகளையும் பாவங்களையும் கண்டித்து பேசின ஒரு தீர்க்கதரிசியாக இந்த எரேமியாவை பார்க்க முடிகிறது. அவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தின் தண்டனையாக இவர்கள் எல்லாரும் அடிமையாக அந்நிய தேசத்திற்கு கொண்டு போகப்படுவார்கள் என்கிற ஒரு காரியத்தை தீர்க்கதரிசி எச்சரித்து சொன்னார். உங்களுடைய பாவத்தின் பலனாக நீங்கள் பாபிலோன் தேசத்தில் போய் அடிமையாகி அங்கே 70 வருஷம் நீங்கள் அங்கே இருக்க வேண்டியது இருக்கும். கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுப்பார். நீங்கள் எல்லாருமே அதற்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் புறப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது இவரை ஒரு பொய் தீர்க்கதரிசியாக சித்தரித்து இவரை துன்புறுத்துகிறதை அந்த அதிகாரத்தின் துவக்கத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த தீர்க்கதரிசியை அன்றைக்கு ஆசாரியனாக இருந்த ஒரு மனுஷன், பஸ்கூர் என்கிற ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால் அவனை அடித்து சிறைச்சாலையில் தள்ளுகிறதை நீங்கள் 20ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் பார்க்க முடிகிறது. அவன் சிறையில் மிகுந்த துன்பம் அனுபவித்து கொண்டு காவலறையில் கிடந்ததாக அவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் வந்துச்சு, ஏராளம் பாடுகளை அவன் அனுபவித்தான். 7வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். கர்த்தாவே என்னை இணங்க பண்ணினீர், நான் இணங்கினேன். நீர் என்னிலும் பலத்தவராய் இருந்து என்னை மேற்கொண்டீர். நாள்தோறும் நகைப்புக்கு இடமானேன். எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் சிறைச்சாலை, மறுபக்கம் அவனுக்கு பலவிதமான நகைப்பு, இன்னும் அவன் பரிகாசத்துக்கு உட்படுகிறதாக பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவிதமான இப்படிப்பட்ட துன்பங்கள் அவருக்கு வருகிறது. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு நான் சத்துருவானேனோ என்று அப்போஸ்தலன் கேட்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, சத்தியத்தை இந்த தீர்க்கதரிசி பேசி உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்ததுனால அந்த மனிதனுடைய சத்தியமும் உண்மையும் எடுபடாமல் போயிற்று. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் இது போல தான். நம்ம எவ்வளவாக நேர்மையாய் வாழ வேண்டும் என்று எண்ணி ஜனங்களுக்கு நன்மையானவைகளை பேசி மற்றவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்களுக்கு சரியான விதத்திலே சத்தியங்களை சொல்லும்போது அநேக நேரங்களில் நாம் பகைக்கப்படுகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொடூரமானவர்களின் சீரல் மதிலில் மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு கவனியுங்கள், நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும். அவர் ஏழைகளுக்கு உதவுகிறவர். ஏழைகளுக்கு கொடூரமானவர்களின் சீரல் மதில்கள் மேலே மோதி அடிக்கும் சில நேரம். ஆனால் ஏழைகளுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த சூழ்நிலையில் நீங்கள் மிகவும் நெருக்கப்பட்டு இந்த பூமியில் எனக்கு நீதியே கிடைக்காது, எனக்கு நியாயமே கிடைக்கலன்னு சொல்லி மிகுந்த மன வருத்தத்தோடு இருக்கிறீங்களா? கலங்க வேண்டாம். இதெல்லாம் தாண்டி இந்த பூமியில் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் பரலோகத்தில் ஒரு மிகுந்த பிரதிபலனை ஆண்டவர் வச்சிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் 14 17 வரை படித்து பாருங்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டம் மக்கள் நிற்கிறாங்க. அங்கே யோவான் தரிசனத்தில் அதை கண்டு இவர்கள் யார் என்று கேட்டபோது அங்கே சொல்லுகிற பதில் என்ன? இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள்,
ஆனபடியினால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் அவர்களுக்குள்ளே வாசமாக இருப்பார். அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரை இவர்களை மேய்த்து இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். இந்த பூமியில் நீங்கள் ஒடுக்கப்பட்டு துன்பப்படும் போது நீங்கள் சகித்து கொள்ள வேண்டும். காரணம், நமக்கு ஒரு பெரிய அடைக்கலமாக தேவன் இருக்கிறார். ஒரு நாள் வரப்போகிறது, இந்த பூமியின் வாழ்க்கை முடிந்து நாம் இந்த உலகத்தை விட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே கடந்து செல்லும் போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய கண்ணீர் இந்த உலகத்தில் அனுபவித்த எல்லா துன்பத்துக்கும் ஒரு பலனை நித்திய ஜீவனில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் தேவ மனிதர்கள், அப்போஸ்தலர்கள் எல்லாருமே அந்த பாடுகளை தைரியமாக சகிக்கிறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்தாங்க. நீங்கள் சகித்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். நிச்சயமாக இந்த பூமியிலும் தேவன் நீதி செய்வார், நித்தியத்திலும் ஒரு பலனை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம். பல சூழ்நிலைகளில் எளிய நிலையிலே ஒடுக்கப்படுகிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் அவங்க ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பத்தை ஆண்டவரே சகிக்க முடியாமல் மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு பாரத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறார்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்கள் பிள்ளைகள் மேலே மனமிறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுங்க. இந்த பொல்லாத மனிதர்களுடைய கைகளுக்கு விலக்கி அவர்களை மீட்டு ரட்சிப்பீராக. ஆண்டவரே எளிமையானவர்களை ஆண்டவரே பொல்லாதவருடைய கையிலிருந்து தப்பு வைக்கிற தேவன் உங்கள் பிள்ளைகளை இன்றைக்கு அப்படிப்பட்ட கொடூரருடைய கையிலிருந்து தப்பு வைப்பீராக. யாரெல்லாம் அப்படி கொடூருடைய கையில் அகப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நீங்கள் விடுதலையாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிற நல்ல கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.